நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 13. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் மற்றும் எபிரேயர் 11 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இனிவரும் பலன். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். எந்த பார்வோன் எபிரேய ஆண் பிள்ளைகளெல்லாம் ஆற்றில் போட்டு கொன்றுவிட வேண்டும் என ஆணை பிறப்பித்தானோ அவனே மோசே என்று ஒவ்வொரு முறையும் அழைக்கும் போதும் இவன் ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறான். இது ஒரு நகைமுரண். பொல்லாத மனிதர்களின் செயல்களைக் கண்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்ற சங்கீதக்காரனின் கூற்றை இந்த வகையிலும் தேவன் நிறைவேற்றுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! எகிப்திலிருந்து விடுதலைக்கான தம்முடைய இரட்சகனை அதன் அரண்மனையிலேயே பாதுகாப்பாக வளர்க்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் இருந்தார்கள் என்பது கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய நீரோ மன்னனின் அரண்மனையிலேயே போர்ச்சேவர்களாகிய தம்முடைய விசுவாச வீரர்களை தேவன் வைத்திருந்தார் என்பதும் தேவனுடைய வல்லமையின் செயலுக்கு ஒரு சான்றாகும். மோசே தன் பெற்றோரிடமிருந்து பெற்ற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் காலம் வந்தது. பார்வோனின் மகனா அல்லது யோகபேத்தின் மகனா? விரைவில் கடந்து போகும் சிற்றின்ப வாழ்வா அல்லது தேவனுடைய மக்களோடு இணைந்து துன்பங்களை அனுபவிப்பதா? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையும் பிசாசு காண்பித்த போது அவற்றை புறக்கணித்த கிறிஸ்துவை போலவே தானும் கிறிஸ்துவுக்காக அவமானப்படுவதும் எகிப்தின் செல்வங்களை பார்க்கிலும் மேலான பெரும் மதிப்புடையதென மோசே தீர்மானித்தான். மோசேயை நிந்தையை ஆசீர்வாதம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அரண்மனை வாழ்வை உதறி தள்ளினான். விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக இப்படியான ஒரு வாய்ப்பை தேவன் வழங்குவார். இளைஞன் தீமோத்தேயுக்கு இப்படியான தேர்வு வந்தது. அவன் பாட்டி லோவிசாலிடம் இருந்தும் தாய் ஐனிக்கேலியாரிடம் இருந்தும் கற்ற விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவ பணியை செய்வதற்கு பவுலுடன் புறப்பட்டான். நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? வசனம் 14 வாசிக்கிறது போல மோசே எகிப்தியனை கொலை செய்தது எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது என்று பயந்தானே தவிர எபிரேயர் 11:27 வாசிக்கிறது போல பார்வோனின் கோபத்துக்கோ எகிப்தை விட்டு செல்வதற்கோ பயப்படவில்லை. அவன் கண்களுக்கு தெரிகிற வானுயர கட்டட எகிப்தின் பிரமிடுகளை அல்ல, காணாத கிறிஸ்துவை விசுவாச கண்களால் கண்டான். கிறிஸ்துவின் பாடுகளையும் அதற்கு பின் அடைந்த மகிமையும் விசுவாசத்தால் கண்டான். எனவே அவன் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தை விட்டு போக முடிவு செய்தான். ஆயினும் கிறிஸ்துவைப் போல தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கவில்லை. அவன் தொடக்கத்தில் சுயமுயற்சியால் காரியங்களை சாதிக்க நினைத்தான். அவன் எகிப்தியனை கொல்லும் போது அங்கும் இங்கும் பார்த்தானே தவிர மேல் நோக்கி பார்க்கவில்லை. தன் சுய பலத்தினாலும் கற்ற போர் பயிற்சியினாலும் எபிரேயர்களின் விடுதலையை முன்னெடுத்தான். ஆகவே தேவனுடைய பலத்துக்கும் தேவ வேலைக்கும் இன்னும் ஒரு 40 ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. பிதாவே, உம்முடைய வேலைக்காக காத்திருக்கும் பொறுமையை கற்றுத்தாரும். ஆமென்.